தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் தலைமுறையின் இன்றைய முக்கிய செய்திகள். 2 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க கோரி புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக ராகுல் காந்தி கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஏற்க சபாநாயகர் மறுப்பு. மத்திய அரசு விவாதிக்க மறுப்பதால் இன்றும் நாடாளுமன்றம் முடங்கும் என எதிர்பார்ப்பு. நாடாளுமன்றத்தில் இருந்து ஓடுவதை நிறுத்திவிட்டு விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சிக்கு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வலியுறுத்தல். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்தன. பல மாநிலங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டம். நீட் நுழைவுத் தேர்வை ஆன்லைனில் நடத்த மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல். கடந்த மே மாதம் நடந்த தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததால் மத்திய அரசு திட்டம். பத்திரப்பதிவுத்துறையில் முரண்பாடுகள் களைக்கப்பட்டு புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டி இன்று முதல் அமல். சந்தை மதிப்பிற்கு ஏற்ப வழிகாட்டி மதிப்பை உயர்த்தவும் பதிவு கட்டணத்தை குறைக்கவும் வகையில் நடவடிக்கை. அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளிலும் ஒரே நேரத்தில் தொடங்கி ஒரே நேரத்தில் முடிவுகளும் வெளியாகும். 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நாளை மறுநாள் வகுப்புகள் தொடங்கும் என கல்வி கல்லூரி இயக்கம் அறிவிப்பு. மனதின் குரல் நிகழ்ச்சியில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாது ஏன் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் காரத் கேள்வி. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களில் 148 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். 65 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது 16 பேர் மட்டுமே ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றிருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு. கள்ளச்சாராய சம்பவங்களை மூடி மறைக்கவே திமுக அரசு முயற்சிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய மரணங்களில் இருந்து திமுக அரசு ஒரு எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை என அவர் விமர்சனம். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ பல்வேறு குழுக்களாக பிரிந்து தீவிர விசாரணை. குஜராத்தில் தனியார் பள்ளி உரிமையாளரை கைது செய்தது சிபிஐ. டாஸ்மாக் மதுபானம் தரமில்லை என்று கூறிய அமைச்சர் துரைமுருகனின் கருத்து உண்மைதான். அமைச்சரின் கருத்தை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் பரிசோதனை செய்ய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். அதிமுக பாமகவுக்கு எதிரி திமுக மட்டும்தான் என தேர்தல் பரப்புரையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை. ஜூன் மாத ரேஷன் பொருட்களை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. ஜூன் மாதத்திற்கான பருப்பு மற்றும் பாமாயில் தற்போது இருப்பு இருப்பதாக வாங்காத குடும்ப அட்டைதாரர்கள் இந்த மாதத்தில் வாங்கிக் கொள்ளலாம் என்று உணவுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 லட்சத்திற்கு அதிகமான தெருநாய்கள் இருப்பதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியும் என அவர் உறுதி. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் சிலை தீ வைத்து சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி கண்டனம். ஆந்திர மாநில மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என செல்வ பெருந்தகை ஆவேசம். குஜராத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் ஆங்காங்கே வெள்ளம். அகமதாபாத்தில் சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பெரிய பள்ளம். அகமதாபாத் நகரில் இருந்து ஒரு துளி நீர் கூட அரபிக்கடல் சென்று கலக்காது. சாலையில் பெரிய பள்ளம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி மழைநீர் சேகரிப்பு வசதி இல்லை என காங்கிரஸ் கிண்டல். உத்தரப்பிரதேசத்தில் தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்து விபத்து. 2 பேர் பலி, 15 பேர் படுகாயமடைந்ததாக தகவல். பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக எழுந்த புகாரில் தமிழகத்தில் 10 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. தஞ்சையில் 2 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பழவேற்காட்டில் கடத்தப்பட்ட 11 வயது சிறுவன். அத்திப்பட்டு ரயில் நிலையத்தில் மீட்பு. சிறுவனை சரமாரியாக அடித்து இழுத்துச் சென்ற இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் ஜூலை 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வேட்பாளரை மாற்ற ஜனநாயக கட்சி பரிசீலனை. அதிபர் ஜோ பைடனுக்கு பதில் ஒபாமா மனைவியை களமிறக்க மூத்த நிர்வாகிகள் திட்டம். 20 ஓவர் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி பரிசை அறிவித்தார் பிசிசிஐ செயலாளர் ஜெய்சா. கனவு நிறைவேறியதால் T20 கிரிக்கெட்டிலிருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் ஜடேஜா ஆகியோர் ஓய்வு அறிவிப்பு.